வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் எப்படியெல்லாம் பேட்டர்ன் வருங்கிறது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த பேட்டர்னை ப்ரூவனாக நான் எப்படி பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரெக்டாக வாக்கினாக வந்த கஸ்டமருடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த கஸ்டமர் மெஷர்மெண்ட்டுக்கானது எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி நம்ம பேட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 டாட் ப்ளவுஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு அண்ட் அப்பர் செஸ்ட், சென்டர் செஸ்ட், ஷோல்டர் ஃபினிஷிங், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட், மிடில் ஹேண்ட் லூஸ், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், வேஸ்ட் லூஸ், ஃப்ரண்ட் பாயிண்ட் சென்டர், இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம கொடுப்போம். யூசுவலா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டாலே போதும், எந்த வகையான பேட்டர்னா இருந்தாலும் ஈஸியா வந்துரும். இது ஒரு 3 டாட் பிளவுஸ், ஃப்ரண்ட் ஹூக். சோ கேஷுவல் பிளவுஸ், ஃப்ரண்ட் ஹூக் அப்படிங்கிறது தான் நம்மளோடதுல வரும். இப்போ உதாரணமா ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 14.5 இருக்கு. அதாவது மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி லூஸை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய பாடி லூஸை பொறுத்த வரைக்கும் 1/3 மெத்தட் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பேக்குக்கு பெருசாகவும் ஃப்ரண்ட்டுக்கு கப்புக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா இது 37 இன்ச்சஸ் பாடி லூஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதோட 1/3 மெத்தட் தான் நம்மளோட பேக் போர்ஷனுக்கு வரும். விச் மீன்ஸ் நம்மளுக்கு 37ல் 4 வகுத்து அதில் ப்ளஸ் 1/2 இன்ச் வைக்கிறது. ஸோ 9.25 ப்ளஸ் 1/4 இன்ச் சேர்த்துனா பின்னாடி வர்றது நம்மளுக்கு 9.25 வரும். இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது 9.25க்கு இந்த பாயிண்ட் இருக்கும். அண்ட் அடுத்தது நம்மளுடைய வேஸ்ட் லூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லூஸோட அளவும் அதே மாதிரி தான். பின்பக்கம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி 1/4 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஸோ இந்த ப்ளஸ் 1/2 இன்ச் கூட டாட் அலவன்சஸும் சேர்ந்தே வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதோடைய மெஷர்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 31ல் 4ல் ஒரு பாகம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7.25, அந்த 7.25 இருந்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது 8.25 வரும். அந்த 8.25 கூட நம்மளுடைய டாட் அலவன்சஸ் சேர்ந்தே வரும். ஸோ டோட்டலாக இங்கே 9.25ங்கிறது பேக்கோடைய இடுப்போட அளவு. இதுக்கப்புறம் தையலுக்கு விடக்கூடிய அளவு எல்லாமே நம்மளதுல கான்ஸ்டன்டாகவே வந்துடும். ஸோ கழுத்து ஷேப்பு, ஷோல்டர் ஃபினிஷிங்கு, இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே அக்யூரஸியாக வந்திருக்கும். அப்போது நம்மளுடைய மிடில் ஹேண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இங்கே ஆம் கர்வுமே வரும். இதுதான் நம்மளுடைய ஆம் பகுதிக்கு கரெக்டாக போய் செட் ஆகும். ஸோ ஓகே, நான் இப்போ பேக் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் டாட் ஹூக் சைடுடைய டாட்டு அண்ட் மெயின் டாட்டோட அகலம் எப்படி வரணும். நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்குமே தனித்தனி மெத்தடாக தான் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 37 இன்ச் பாடி லூஸுக்கு 30 இன்ச் இடுப்பும் வரும், 32 இன்ச் இடுப்பும் வரும், இதே 28 இன்ச் இடுப்பும் வரும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இடுப்பு அளவும் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ அந்த இடுப்பு அளவு வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ டாட் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் வந்திருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிறது 37 இன்ச்சு அண்ட் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 இன்ச்சு வித்தியாசம். அந்த 6 இன்ச்சு தான் இங்கே வந்து நம்மளுக்கு பாதியாக அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே இது வந்து 3 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இந்த 3 இன்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாதி சென்டராக எடுத்திருப்பாங்க. அண்ட் டாட்டோடைய ஹைட்டும் இந்த பாடி லூஸ்க்கு எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவுக்கான கப் சைஸுக்கு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹூக் டாட்டோட ஹைட்டு, ஆம் ஹோல் டாட்டோடைய ஹைட்டு, இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக வந்துடும். அண்ட் பாயிண்ட் சென்டர் நம்ம 9.5ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட பாயிண்ட் சென்டர் அளவில் இருந்து 1 இன்ச் ஆட் ஆகி வரும். அந்த 1 இன்ச் எதுக்காகனா ஷோல்டருக்கும் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய கப்போட சென்டர் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இப்படி வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் இறங்குதுங்கிற ப்ராப்ளம் வராது, நெக் லூஸுங்கிற ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ பாடி லூஸை பார்க்கலாம். பாடி லூஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம 1/3 மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி பேக் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 9.25 வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே 9.25 தான் வைப்போம். ஏன் அப்படின்னா இதில் ஆம் ஹோல் டாட்டு அண்ட் ஹூக் அட்டாச்சிங் போர்ஷனுக்கும் சேர்ந்தே வந்திருக்கும். ஸோ அதுக்கு 1/2 இன்ச்சு, ஆம் ஹோல் டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, ஹூக் அட்டாச்சிங் பண்ணுற பீஸுக்கு 1/2 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 1 இன்ச்சு ஆட் ஆகி தான் வரும். அதனால தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்க்கறதுக்கு சேமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து 9.25 இருக்கும்
இந்த 9.25 தான் அப்படியே கீழேயும் கொண்டு வந்திருப்போம். ஸோ தட் அவங்களுடைய சென்டர் செஸ்ட் அளவை மேட்ச் பண்ணி கரெக்டாக இந்த டயக்ராம் வரும். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்லீவ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அட்டாச்சிங்க்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அது லைனிங்காக இருந்ததுன்னா நான் லைனிங்காக இருந்ததுனாலும் 2 வேரியண்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ ஹைட்டு நம்மளுக்கு தேவையானது 7 இன்ச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 7 + 1/2 வந்து ஷோல்டர் அட்டாச்சிங் போர்ஷனுக்காக வந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு 2 கர்வும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுடைய ஹேண்ட் லூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதை சென்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 6.25 இன்ச் இருக்கும். அண்ட் ஃபுல் மெஷர்மெண்ட்டு 12 வரும். இதுக்கப்புறம் தையல் அலவன்ஸு நம்மளோட இதில் கான்ஸ்டண்ட்டாக 1.5 இன்ச் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 1.5 இன்ச்சுக்கான மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வரும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி 1 இன்ச்சுக்கு மாற்றணுமோ இல்லை 2 இன்ச்சுக்கு மாற்றணுமோ அது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக மாற்றிக்கலாம். அண்ட் இது பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட்டோடது டாட் போக வரக்கூடியது தான் பெல்ட் போர்ஷனுக்கு வரும். பெல்ட் அகெயின் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சொல்ல மாதிரி வேஸ்ட் லூஸ் அளவை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கும். ஸோ வேஸ்ட் லூஸ் அளவு ப்ளஸ் உங்களுக்கு இந்த மடிப்பு தையலுக்கானது அண்ட் சைடு அலவன்சஸ் ஓகேங்களா. ஸோ அதோடது சேர்ந்து தான் வரும். அதாவது 31 இன்ச்சு டிவைடட் பை 4 பண்ணுறோம். டிவைடட் பை 4 பண்ணும்போது நம்மளுக்கு அது 7.25 வரும். 7.25 -1/2. ஏன்னா பேக்குக்கு வந்து நம்ம அதிகம் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சு குறைச்சிடணும். இதுதான் 1/3 மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸான ஃபார்முலாவில் இதுதான் மெயின் சக்ஸஸ்ங்க. ஸோ இந்த ஃபார்முலா படி வைக்கும்போது நம்மளுடைய கப்பு வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் உட்காரும் அண்ட் டாட்டும் நம்மளுக்கு அக்யூரஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 7.25 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 7.25 ப்ளஸ் 2 இன்ச் ஆட் ஆகி வரும். 2 இன்ச் அப்படின்னா 1/2 இன்ச் வந்து நம்மளோட ஹூக் சைட் டாட்டுக்கு போயிடும். 1.5 இன்ச் வந்து நம்ம யூஸ்வலாக சைடு தைக்கிறதுக்காக விடுறதுக்காக வந்துடும். ஸோ டோட்டலாக 2 இன்ச்சு. அப்போ 7.25 + 2 9.25. இந்த மாதிரி நம்மளுடைய பேட்டர்ன் வந்துடும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறதுனா நான் இந்த கமெண்ட்ஸ்லையும் லிங்க் பண்ணி விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேட்டர்னை பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் டெமோக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.